going to see the very important thing. Important அதாவது national leaders, prominent national leaders in moderates. சரியா? ஸோ உங்களோட சிலபஸ்ல எனி 2 points மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் 3 points மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்க நான் சொல்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். புக்ல நிறைய கொடுத்துருப்பாங்க. சரியா? இஃப் யூ வாண்ட் ஸோ நீங்க அதை போய் எக்ஸ்ட்ரா கூட படிச்சுக்கலாம். ரைட், ஃபைன். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் தாதாபாய் நாரோஜி. ஓகேவா? ஸோ இவருக்கு இன்னொரு பேர் என்னங்க, த கிரேட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா ஒரு கிரேட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட வாழ்நாள் 1825 இருந்து 1917 வரைக்கும் இவர் இருந்தார். த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா வாஸ் லுக்ட் அப் ஆஸ் அன் இந்தியாஸ் அன்அஃபிஷியல் அம்பாசிடர் இன் இங்கிலாந்து. புரியுதா? ஸோ இவர் வந்து இங்கிலாந்துல இந்தியாவோட தேவைகளை போயிட்டு அங்க கேட்க ஆரம்பிப்பாரு. ஓகே, ஸோ அஃபிஷியலா ஓகே இங்கிலாந்து வந்து ஒருத்தரை போட்டு வச்சிருக்கும். பட் இவர் அன்அஃபிஷியலா இவரே போயிட்டு ஓகே ஸோ இந்தியாவோட தேவைகளை இங்கிலாந்துல போய் கேட்க ஆரம்பிப்பாரு. Got it? So he formed, இவர் ஒரு அசோசியேஷனை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் என்ன, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். எதற்காக அப்படின்னா இந்தியன்ஸையும் பிரிட்டிஷையும் நல்லா க்ளோஸா கொண்டு வரணும். அதற்காக தான் இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை உருவாக்குறாங்க. வாட் இஸ் தி நெசசரி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் கேட்டாங்கன்னா இந்தியன்ஸையும் பிரிட்டிஷர்ஸையும் ஒன்னா க்ளோஸா கொண்டு வரணும். அதற்காக தான் இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் உருவாக்குறாங்க. இட் இஸ் டன் பை தாதாபாய் நாரோஜி. He was also one of the founder member of INC, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 உருவாக்குனாங்க சொன்னாலே பை A.O. Hume. ஓகே, ஸோ அவரு கூட he was also one of the founder member. சரியா? ஸோ உருவாக்கணும்னு அவரு கூடவே சப்போர்ட் பண்ணவர் இவரு. ஸோ அதனால நீயா பிரசிடென்டாவே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு he was made the president of Congress in 1886, 1893, 1906. 3 வருஷம் இவர் காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்தாரு. இவர் டிமாண்ட் ஒன்று வைப்பாரு. ஓகே, ஸ்வராஜ் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிமாண்ட் ஒன்று வைக்கிறாரு. ஸ்வராஜ்னா என்னங்க, சுதந்திரம், இண்டிபெண்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில he demanding ஸ்வராஜ் from the Congress platform for the first time. ஓகே, goes to him. அப்போ 1906ல ஸ்வராஜ் அந்த வார்த்தையை யாரு பயன்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை தாதாபாய் நாரோஜி. ஓகேவா, ஃபைன். ஸோ இவரோட எக்கனாமிக் திங்கர். ஓகே, நல்ல இந்த பொருளாதாரத்தை பயங்கரமா யோசிப்பாரு. ஓகே, ஸோ அப்படி திங்க் பண்ணி தான் இவர் ஒரு கான்ட்ரிபியூட் பண்றாரு. என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போயிடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கஜானாவையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவனுங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு. அவர் ஒரு புக்கை எழுதுவாரு. அதுல பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. ஓகேவா, he explained that India could not, இந்தியா வந்து வளரவே வளராது. ஏன்னா due to the drain of Indian wealth to Britain. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவோட வெல்த்தை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கான். அப்படி எடுத்துட்டு இருந்தானா கண்டிப்பா நம்ம இந்தியா வளரவே வளராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக் திங்கர் சொல்றாரு. தட் இஸ் தாதாபாய் நாரோஜி. புரியுதா? Got it? So இந்த பாயிண்ட்ஸ் அவரை பத்தி தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, புரிஞ்சுதா ரிகார்டிங் தாதாபாய் நாரோஜி? இந்த மாதிரி படிச்சாலே உங்களுக்கு போதும். சரியா? ரொம்பலாம் நீங்க டோன்ட் வாண்ட் டு நோ இட். ஓகே, ஃபைன். அடுத்து யாரை பார்க்கலாம்? அடுத்த மாடரேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தாதாபாய் நாரோஜி, அடுத்து ஜி.கே. கோகலே. சரியா? இவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு படிப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் பொலிட்டிஷியனா மாற ஆரம்பிப்பாரு. ஓகே, இவர் ஒரு பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது ஒரு சட்டம் உருவாகணும்னா ஃபர்ஸ்ட் அது என்னவா இருக்கணும், பில்லா இருக்கணும். பில்லு தான் சட்டமா மாறும் சொல்லியிருந்தோம். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு பில்லை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்ன பில் அப்படின்னா டு மேக் பிரைமரி எஜுகேஷன் கம்பல்சரி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டிமாண்ட்ல, மாடரேட்டோட டிமாண்ட்ல.
பிரைமரி எஜுகேஷன், ஸோ 5th கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. புரியுதா? ஃபைன். கோக்லே இருக்காரு இல்லையா, இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1905ல இவரும் தலைமை தாங்குறாரு வாரணாசியில ஒரு செஷன்ல. புரியுதா? அந்த 1905ல தான் இவரை என்ன சொல்றாங்க, he founded the servant of Indian society to inspire the members to serve the country with devotion. ஸோ நீங்க இந்த கண்ட்ரியை ஓகே ஒரு கடவுள் மாதிரி ஒரு டிவோஷன் மாதிரி நீங்க சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஸோ த சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, நம்ம எல்லாரும் யாரு, நம்ம இந்தியன் சொசைட்டிக்காக போராடணும். ஸோ த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு யாரு அது சொல்றாங்க அண்ட் யாரு ஃபவுண்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்திஜியோட குரு அப்படின்னு சொல்லலாம். ஹூ இஸ் த பொலிட்டிஷியன் குரு ஆஃப் காந்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஜி.கே. கோகலே. புரியுதா? காந்திஜிக்கே குரு யாருன்னா இவர் தான். இவர் தான் பொலிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு காந்திக்கு. கிளியரா? அடுத்து we are going to see சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது தாதாபாய் நவ்ரோஜி, ஜி.கே. கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இதுதான் அவரோட போட்டோ, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இவரோட ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் லீடர், ஒரு பாப்புலர் ஜேர்னலிஸ்ட். சரியா? ஸோ செய்தித்தாள் இந்த செய்தியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ டெடிகேட்டட் எஜுகேஷனல்ஸ். இவரும் ஒரு படிப்பாளி. ஓகேவா? ஸோ இவருக்கு ஒரு பெயர் இருக்கு, இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட நேஷனலிஸ்ட் மூவ்மெண்டோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேவா? இவர் வந்து இந்த இன்ஜஸ்டிஸை எதிர்த்து போராடினாரு. He formed the Indian Association. So Indian Association சொல்லிட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் இவர் வந்து ஒரு டிமாண்ட் வைப்பாரு, ரெண்டு இந்தியன்ஸையும் சரி யூரோப்பியன்ஸும் சரி ஹையர் சர்வீஸ்ல எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. புரியுதா? அண்ட் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாரு, அதாவது எதிர்த்து போராடி இருப்பாரு. எதை எதிர்த்துனா இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டீ பிளான்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அசாமு இந்த நீலகிரிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அந்த டீ பிளான்டேஷன்ல வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதான் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு. It also expressed its resentment against the vernacular press act. அதாவது இந்த தாய்மொழியிலேயே ஓகே நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் மூலமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆர்ம்ஸ் ஆக்ட், ஸோ எல்லாரும் வந்து ஆயுதத்தை ஏந்தலான்னு சொன்னதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்களே ஆர்ம்ஸ் ஆக்ட் மூலமா. இதெல்லாம் எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு. He also opposed the Morley-Minto reform. Morley-Minto reform பத்தி நம்ம படிப்போம். சரியா? 1909 பத்தி நம்ம படிப்போம் லேட்டர். அண்ட் பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்க. சரியா? ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு அதையும் எதிர்த்து போராடினாரு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ்ல படிப்போம். சரியா? ஓகே. He was one of the first advocate of ஸ்வதேஷி. ஸோ ஸ்வதேஷினா என்னன்னு தெரியணும். அதாவது ஃபாரின் கூட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணாங்கனால், அதாவது நமக்கு ஃபாரின் கூட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்வதேஷி. சரியா? ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஆஃப் ஸ்வதேஷி அண்ட் டு பாய்காட் த ஃபாரின் கூட்ஸ். இவரோட ஐடியாஸ் வர் அக்செப்டட் பை காங்கிரஸ். ஸோ இவரோட ஐடியாவை தான், அதாவது ஸ்வதேஷின்னு ஒன்று ஆரம்பிப்போம். நம்ம வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா அவங்களுக்கு திமிர் வருது, பிரிட்டிஷோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணலன்னா அவங்க திமிரெல்லாம் போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வதேஷின்னு ஒரு வார்த்தையை இவர் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாரு. அண்ட் அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் காந்திஜி வந்து இவர் இந்த ஐடியா, இந்த ஸ்வதேஷி என்ற ஐடியாவை வந்து பாப்புலரைஸ் பண்றாரு எல்லா இடத்துலையும். புரியுதா? ஓகே. பாய்காட் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வி ஆர் பாய்காட்டிங் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஐ எம் பாய்காட்டிங் திஸ் மவுஸ் அப்படின்னா நான் யூஸ் பண்ணாம தூக்கி போட்டிருக்கேன், வாங்கவும் கூடாது. புரியுதா? அதுதான் பாய்காட். ஓகே ஃபைன். ஸோ கிரிட்டிசிசம் என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அகைன் வில் சி. சரியா? ஸோ என்னென்ன கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸ் ஃபெயில்டு டு ட்ரா மேக்ஸிமம் பீப்புள். சொன்னேன் இல்லையா? ஸோ நிறைய அதிகமான மக்களை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க இந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மெயினாக எங்கே இருந்தால் வெரி லிமிட்டட் தான். வெறும் படித்த நகரத்தில் இருக்கக்கூடிய
இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் போய் சேர்ந்தது. புரியுதா? ஸோ தேர் லீடர்ஷிப் வாஸ் கண்டெய்ன் பை பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் குரூப்ஸ். ஸோ அவங்களோட லீடர்ஷிப்பை வந்து இதுக்குள்ளவே தான் வச்சுக்கிட்டாங்க. சரியா? ஸோ லைக் டீச்சர்ஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட், டாக்டர்ஸ் இவங்க மட்டும் தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருந்தாங்க. ஸோ அவங்க மூவ்மெண்ட் டிட் நாட் ஹாவ் அ வைட் அப்பீல். ஸோ ரொம்ப தூரத்துக்கு போகலை. பிசைட்ஸ் தேர் மூவ்மெண்ட் ரிமைண்ட் கன்ஃபைன் டு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்குள்ளவே அடங்கிடுச்சு. ஸோ இதனால தே பிகம் ஃபெயிலியர். ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. Got it? That's it. அவ்வளோதான், அந்த லெசனே ஓவர். புரியுதா? Now what you're going to do is, இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. You're going to write answer for this. The 2007 ICSE board question paper. Okay. Read the extract given below and answer the questions that follows.